நான் அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற நிகழ்வை நான் உன்னிப்பாக உங்களை போன்ற தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புக்கு கொண்டு பார்க்கிறேன். அதில் முன்வரிசையிலும் சரி, முக்கியமான இடங்களில் இந்த ஆட்டம் பாட்டம் துள்ளல் குத்தாட்டம் போடுகின்ற இடத்தில் அரைகுறை ஆடையோடு பெண்கள் பலர் ஆடுகிறார்கள். அவருடைய தாயகம் எது, அவருடைய தாய்மொழி எது என்பதை குறித்து நாங்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அதில் பிறமொழியாளர்கள் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து இங்கு வந்து குடியேறிய மக்கள், அவர்களுக்கு தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, தாய், தந்தை, தாத்தா, பாட்டி, உறவுமுறைகளை குறித்து எந்த கிஞ்சித்தும் கவலை இல்லாத அந்த கூட்டம் இதுபோன்று போதை அறிந்துவிட்டு மது அறிந்துவிட்டு ஆடுகின்ற போது அங்கு வருகின்ற பிற பெண்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து பாலியல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுது. அதனால இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறும், மத கலவரமா மாற வாய்ப்பு இருக்கு, சாதி ரீதியான கலவரங்களா மாற. இப்ப உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு மசூதியை பெரிய கட்டை கொண்டு போய் காவல்துறை இருக்கும்போதே மீறி அந்த மசூதி வாசலை உடைக்கிறாங்க. அதோட இல்ல, ஒரு பெண் பரதாஞ்சிட்டு போறாங்க, அவங்களை முட்டையை கொண்டு அவங்க தலையில அடிக்கிறாங்க. ஒருவர் ஹோலி பண்டிகை பூசிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் அடிச்சு கொள்றாங்க. இந்த காட்டு மிராண்டித்தனமான மனித நாகரிகமற்ற மனித மிருகங்களாக இந்த சமூகத்தை மாற்றுகின்ற ஒரு பண்பாட்டு கலாச்சார சீரழிவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய வட இந்திய மாநிலங்களில் இருந்து இங்க வராங்க. இதை நாம் அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கிற நட்சத்திர விடுதிகளில் லைசன்ஸ் வாங்கி பாருடன் இருக்கிற அந்த பார்ல, அதாவது ஒரு ஆண் மகன் உள்ள போனான்னா ஒரு திருமணமாகாத பெண்ணோ அல்லது திருமணமான பெண்ணோ உள்ள போனதான் அனுமதிக்கிறான். அப்ப சில பெண்கள், அது பாலியல் தொழில் செய்யற பெண்களா இருக்கலாம், மூன்றாம் பாலினத்தவர்கள் யாரையோ இவங்க அழைச்சிட்டு போறாங்க. அங்க போகின்ற போது ஒருவன் அழைச்சிட்டு போற பெண்ணை இன்னொருவன் போதையில கை வைக்கிறான். அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சென்னையில அடையாறுல ஒரு நட்சத்திர விடுதியில துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இதை கடந்த காலத்தில் திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் நான் பேசி கொஞ்ச காலம் அதை நான் தடை செய்தேன். ஆக இது எல்லாம் இந்த தமிழனுக்கு என்ற தனித்துவ குணத்தையும் தனித்த அடையாளத்தையும் அந்த பண்பாட்டு கலாச்சார கூறுகளையும் தாய் தந்தை பெற்றோர்களை தாத்தா பாட்டிகளை வணங்குதல் மதித்தல் என்கிற இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மாணவர் சமூகம் இன்றைக்கு அறிவு போதனை, நீதி போதனை, ஒழுக்க நெறிகள், உடற்பயிற்சிகள்லாம் கடந்த கால பள்ளி முறையில் இருந்துச்சு. ஆசிரியர் மாணவர்களை கண்டிப்பா வளர்ப்பதற்கு கையில ஒரு சின்னதா குச்சி வச்சிருப்பாங்க, அது இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆசிரியர் மாணவர்கள் அடிக்கக்கூடாதுன்றாங்க. மாணவர்களுக்குள்ளே இன்னைக்கு சாதி கயிறு கட்டிட்டு வராங்க, மத ரீதியா பிரிஞ்சு கிடக்குறாங்க. வகுப்பறையில சண்டை, கல்லூரிகளில் சண்டை, பஸ் ஸ்டேவில சண்டை, தொடர் வண்டியில பயணிக்கும் போது சண்டை, வெட்டு குத்து கொலையில போய் முடியுது. ஆக இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் அதிகரிக்க கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை தடை செய்யுங்க, இந்த டிஸ்கோ நட்சத்திர விடுதிகள் அறகுறை ஆடுறது, அடுத்த மணியை கை வைக்கிறது, கீச்சையை மாற்றிக் கொள்கிறது, கிழக்கு கடற்கரைச்சாரில் இந்த பண்பாட்டு சீரழிவெல்லாம் தடை வேணும். அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள் முன்பு ஸ்கூல் பக்கத்தில் இந்த கஞ்சா அபின் போன்ற விற்பனை, அந்த குற்றவாளிகளை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்கள் இதெல்லாம் தீங்கான பழக்கம், இதில் ஈடுபடக்கூடாது என்ற நல்ல நீதிபதி கதையோட பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து மாற்றங்கள் செய்யணும். நம்ம வெறுமனே ஒரு எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்றதால, ஒரு எஸ்ஐயை பணியிட மாற்றதால நடைபெறாது. அந்த காவல்துறையில் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, அதுல யாரோ ஒரு காவலர்கள் தப்பு செய்யறாங்கன்னாக்கா அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்த காவல்துறை மீது நம்ம பழி சுமத்தக்கூடாது அப்படின்ற இந்த அரசுக்கான ஒரு நல்ல ஆலோசனைகளை, நல்ல வேண்டுகோள்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வச்சிருக்கிற எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.